உங்களை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களோடு நீங்கள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த நாளில் பவுல் ஒளியினிடத்தில் வரும்போது அவருக்கு எத்தனை மகிமையும் புகழ்ச்சியும் இருந்தது. இது போன்ற பாடங்களை படிப்பதில் திட்டம் வச்சிருக்கிறோம். அவர் ஒளியினிடத்தில் வருவதற்கு முன்னாடி என்ன இருந்தது? மகிமையும் புகழ்ச்சியும். மனுஷரால் அதிகமான காரியங்கள் கிடைத்ததா? நிச்சயமா கிடைத்தது. அவர் ஒளியினிடத்தில் வரவழைத்த பிற்பாடு எவ்வளவு இழந்தார். வேறுபாடு ஏன்? இது மெய்யான பாடுகளா? அது மெய்யான பாடுகளா? அதில் பாடுகள் இருந்ததா? இதில் ஒளியினிடத்தில் வந்த பிற்பாடு ஏன் அவர் பாடுபட வேண்டும்? இது இந்த பாடத்தில் நம்ம பேச முடியாது. அதுக்கு முன்னாக இன்னும் கொஞ்சம் நம்ம பேசணும். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது அது எத்தனை பாடுகள் இருக்கும், அதில் எத்தனை துன்பங்கள் இருக்கு. நம்முடைய கண்கள் திறக்கணுமா? ஒளியினிடத்தில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், வந்த பிற்பாடு எப்படி இருந்தோம், தேவன் நம்ம எப்படி அழைச்சிருக்காரு, இதை நம்ம பார்க்க போறோம். பிறகுதான் நம்ம பவுலை பற்றி நாம் பார்க்கலாம். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இயேசுவை பற்றி பேசுது. இவர், அது இயேசு, அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாயிருந்து எப்படி தாங்குறாராமோ? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால். எந்த வசனம்? தம்முடைய சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனம். பாருங்கள், அப்ப தம்முடைய வசனம் அப்படிங்கும்போது இது எந்த வசனம்? இயேசு எபிரேயர் 1 படிச்சீங்கன்னா பூர்வ காலங்களில் ஒரு பகுதி, குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினது ஒரு பகுதி, தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறது இன்னொரு பகுதி. அது எந்த பகுதி? பிறகு ஒரு வார்த்தை இருக்கு, தம்மாலே தாமே ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப பிதாதான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா மனமும் அவர் வந்திருக்காரு. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். சரி, இந்த வசனத்துல தான் இன்றைக்கு சகலத்தையும் தாங்குகிறார் என்ற பகுதியை தான் நமக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்வதின் வெளியாகும் காலத்தில் என்ன செய்கிறான்? இப்பொழுது ஒளியினிடத்தில் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்? பாருங்க, நம்ம எபிரேயர்ல நீங்க படிச்சீங்கன்னா விசுவாசம் அப்படின்ற ஒரு பகுதியை படிச்சீங்க. ரோமர் 10:16-17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அப்போ விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு, முடிக்கிறவர் யாரு? எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்திலிருந்து தான் நம்முடைய பகுதி ஆரம்பமாகிறது. பாருங்க, நம்பிக்கை கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியும் நம்பிக்கை இருக்கிறது. தேவன் மேலே கொண்டிருக்கிற ஆபிரகாம் போன்ற நம்பிக்கைகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இல்லை, ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள், விசுவாசித்த மக்களும் சிலர் இருந்தார்கள். விசுவாசத்தினாலே சில முற்பிதாக்கள் வேலைகளை நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. ஆனா யூதர்கள் கிரியில தேடினாங்க, மற்றவங்க விசுவாசத்தினால தேடினாங்க. நாம் இன்றைக்கு வரும்போது தேவனுடைய விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கே துவங்குது?
எங்கே துவங்கி எங்கே முடியுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, அப்ப சத்தியத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க வெடியாகும்படி ஒளியினிடத்துல வர்றாங்க. யோவான் 3:21, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்துல வருகிறான். யோவான் 12:36 இயேசுவானவர் அவர்களிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டாரு, ஏன் அவ்வாறு கேட்டுக்கொண்டார், ஏன் சொல்லப்பட்டது? ஒளி உங்களிடத்தில் இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி யார்கிட்ட விசுவாசமா இருங்க, ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்க என்று சொல்றார். சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அல்லது கடந்து போயிட்டார்னு வச்சுக்கொள்வோமே. உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படி விசுவாசமா இருங்கன்னு சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்களிடத்துல இருளை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பத்தக்க என்ன காரணத்திற்காக அனுப்பினார்? அவர்கள் கண்கள் எதை காணத்தக்க கண்கள் திறக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. யார் அனுப்புறது? அவர் அனுப்புகிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், என்ன காரணங்களுக்காக அனுப்புகிறார் என்று சொல்றார். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. ஏன் தேவன் திறக்கும் பொருட்டுன்னு சொல்லல? இவர் யாருடைய வார்த்தையை பேசுறாரு? தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு. யார் அனுப்புனது? தேவன் அனுப்புறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? சரி, கண்களை ஒளிய பாய்ச்சி இயேசு கிறிஸ்து இந்த விதமான வேலையை செஞ்சிருக்காங்க. அப்ப நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திலே அனுப்புகிறேன். அப்ப திறப்பதற்காக இவர் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை என்று தெரியும். இப்ப நீ அவருடைய கண்களை திறப்பதற்காக இவர் அவருடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த வேலை நடக்கும் என்பதை கண்டுபிடிக்கிறோம். 1 பேதுரு 2:10 ஒளியினிடத்துல வராதற்கு முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களா இருந்தோமா? என்ன கிடைத்ததினால இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறோம்? 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். யார சொல்றாரு? புறஜாதிகளை பற்றி சொல்றாரு. இப்போ ஒளியினிடத்துல வருவதற்கு முன்னாக நம்ம யாரா இல்ல? தேவனுடைய ஜனங்களா இல்லை. பாருங்க, தேவன் நம்மளை படைச்சிருக்காரு, ஆனா அவருடைய ஜனங்களா இல்லை. தேவன் நம்ம சிருஷ்டித்திருக்காரு, ஆனா தேவன் நமக்கு தேவனா இல்லை. அந்நியர்களாகவும் உடன்படிக்கைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் காணியாட்சிக்கும், அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு புறம்பானவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். இப்பொழுதோ எப்போ இரக்கம் கிடைத்தது, இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம், இப்போ வந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம் தேவனுடைய ஜனங்களாக இல்ல. இரக்கம் பெற்றவர்களா இருப்பதினால இப்ப நீங்க திரும்பவும் என்ன தேவையில்லைங்க? பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லை? ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு, திரும்பவும் ஒரு வார்த்தை இருக்கா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அது என்னது? நியாயப்பிரமாணத்தின் காரியத்தில் அபா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க பெற்றீங்க. பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவி நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா முன்னாக அதனால நீங்க என்ன வேண்டியதில்லை, இப்போ பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க முன்னாடி கலக்கப்பட்டிருக்கீங்க, பயமுறுத்தப்பட்டிருக்கீங்க, அடிமைத்தனத்தை விடுதலை பெற முடியாமல் இருக்கீங்க. ஆனா இப்போ நீங்க பயப்பட தேவை இல்லை. எபிரேயர் 12:7 10 புத்திர சுவிகார ஆவி அல்லது அபா என்று கூப்பிடுகிற ஆவி இருப்பதினால நமக்கு பிதாவானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். கிரியை செய்கிறாரா? செய்கிறாரு.
எதற்காக? நம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். பிரயோஜனம் அடைகிறோமா? ஆகிறோம். பாருங்க, ஏன் பயப்படப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ நாம அன்போடு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா சிட்சையை நாம சகித்தாதான் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். யாராவது சிட்சியாத புத்திரன் இருக்கா? அதனால நீங்க இனி பயப்பட தேவையில்லை. பூமிக்குரிய பெற்றோரோ உதாரணம் காட்டுறார். இவர் சிட்சிப்பதற்கும் பூமிக்குரிய பெற்றோர் சிட்சிப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தாங்க. இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சிட்சை நமக்கு இல்லைன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-8 எப்படி நாமோ வளருவோம்? எப்படி நாமோ பூர்ணப்படுவோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் சிட்சை இல்லைன்னா நமக்கு பூர்ணமும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. ஆகினால எந்த அர்த்தத்திலேயாவது நீங்க சிட்சிக்கப்படலாம். வசனங்களை வாசிக்கும் போது நீங்க சிட்சிக்கலாம், மற்றொருவர் போதனை கேட்பதனால நீங்க சிட்சிக்கப்படலாம், அல்லது உலகத்தால நீங்க சிட்சிக்கப்படலாம். யார் மூலமாவது எந்த சிட்சையாவது உங்களுக்கு அனுதினமாக தேவன் அன்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். சிட்சை இல்லை என்று அர்த்தமே கிடையாது. எந்த வகையிலாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சாலைகளில் பயணிக்கும் பொழுதும், மக்களோட பேசும்போதும், வியாபாரம் செய்கிற பொழுதும், மக்களிடத்தில் போதிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நம்முடைய பொறுமைக்காக சோதனை இருக்கத்தான் செய்கிறது. இல்லாம இருக்குன்னா நீங்க சரியா போதிக்கலைன்னு அர்த்தம். இருக்கத்தான் கண்டிப்பாக இருக்கும். சிட்சை சில நேரங்களில் பலமான சிட்சையா இருக்கும், சில நேரங்களில் எளிமையான சிட்சையாக இருக்கும். நம்ம வளர்ச்சிக்கேற்றவாறு சிட்சை அடைகிறோம். நம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாகும் பொருட்டு சிட்சிக்கிறோம். வேத வசனங்களை படிக்கும்போது அது நம்மளை சிட்சிக்கலையா? அது நம்மளை குத்தலையா? போதிச்சாதான் குத்துமா? நீங்க உணர்ந்து கொண்டாலே அது உங்களை பயங்கரமாக சீர்திருத்தம். பிரசங்களை நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது நம்முடைய மனதை இருதயத்தையும் புடமிடலையாது? தாவீது அப்படி நடக்கலையா? அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சீர்திருத்தலையா? பாருங்க, போதிப்பதினாலையும் சீர்படுத்த முடியும், படிப்பதினாலையும் சீர்படுத்த முடியும். பல்வேறு வழி இருக்கிறது. நீங்க அன்றாட வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சி, பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், மனைவி, சபையார், அநேக வியாபாரம், தொழில் அலுவலகம், எல்லா நேரங்களிலும் நம்ம சிட்சிக்கப்படுகிறோம். வேலைக்காரர்கள் எதன் மூலமாவது நம்ம சிட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேவன் பிரியமா இருக்காரா? பிரியமா இருக்காரு. அப்ப தேவன் பிரியமா இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அன்றாட சிட்சை கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? உணர்றோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயாவது ஒவ்வொரு நாளும் சிட்சை கிடைக்காத ஒரு நாள் உங்களுக்கு இருக்கா? இருக்குன்னா கிடைச்சா தேவன் அன்பா இருக்காரு, இல்லைன்னா நம்ம இன்னும் நம்ம கொடுக்கல. அப்ப தேவன் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, ஏதோ ஒரு வழியில கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ சிருஷ்டிகர் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தொடர்ந்து சிட்சிக்கிறார், ஏதோ ஒரு வழியில. கேள்வி என்னன்னா, சிட்சை இல்லைன்னா நம்ம வளர போறோமா? அப்போ வளர முடியாது. அப்போ தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். அப்போ ஒரு சிட்சையை நாம அற்பமா எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. சிட்சை யார் மூலமாவது வருங்க, எந்த மூலமாவது நம்ம வரும், எப்படி வேணாலும் வரும். பயணிக்கும் போதும் வரும், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் போதும் வரும். பாருங்க, அது சோதனை. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது நீங்க அனுபவிக்கலையா? ஆண்களோட ஆண்கள் பொல்லாப்பு செய்வதை நீங்க கண்டுபிடிக்கலையா? பெண்கள் உங்களை சீண்டி அழைக்கிறதை நீங்க பார்க்கலையா? இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னது? பயணம் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, அதெல்லாம் சிட்சை இல்லையா? நீங்க எப்படி வளர்றீங்கன்னு தேவன் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறார். வாகனங்களில் போகும்போது உங்களை யாரும் முந்தி போய் டிராவல் பண்ணி உங்களை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? நீங்க ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போதே உங்களை தட்டிட்டு போகலையா? அது உங்களுக்கு பொறுமையில கற்றுத்தரலையா? பாருங்க, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சிட்சை இருக்கத்தான் செய்யும். இருந்தால் தேவன் நம்மை அன்பு கூறுகிறார். பாருங்கள், அப்படியானா தேவன் உடைய சிட்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது.
நாம போதிக்கிறோம், ஏற்றுக்கொள்றோமா? அதான் கேள்வி. சிக்ஷைக்கான வழிமுறைகள் எல்லாம் நம்ம அடைச்சி வச்சிடக்கூடாது. சிக்ஷைக்கான வழிமுறைகள் எல்லாம் நான் அடைச்சி வச்சிட்டேன்னா என் சிக்ஷை எங்கிருந்து வரும்? நான் அது விரும்பலை இல்லையா? விரும்பலைன்னா தேவன் கொடுக்க போறது கிடையாது. அப்போ யாரால் சிக்ஷிக்கப்படுறோமோ அவங்கள காணாமாக்கிட்டோம்னா சிக்ஷை வருமா? உங்களுக்கு வராது. அப்போ இயேசு அந்த சிக்ஷையெல்லாம் எப்படி பாடுபட்டாரு? எல்லாம் அனுபவிச்சார். உடனே துஷ்டனை தூரப்படுத்திட்டாரா? பரியாசக்காரனை திசைக்கிற விளக்கி விட்டாரா? அவளை விட்டு விடுங்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டுடைய நாட்களுக்கும் ஒரு ஆளுகை, அதாவது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கம்பெனி, ஒரு அலுவலகம், அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் சபையினுடைய காரியங்கள் வேறு. நீங்க பரியாசக்காரன் இருப்பான், துன்மார்க்கன் இருப்பான், கனி கொடுக்காத மக்கள் இருப்பான், ராஜ்யத்தில் இடர்கள் உண்டாக்குற மக்கள் இருப்பான், மற்றவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிற மக்கள் இருப்பான், நீங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களும் உள்ள இருப்பான். நாம எப்படி வளர்றோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். எல்லாத்தையும் துரத்திட்டா யாரு நாம் எப்படி வளருவோம்? அப்போ நாமும் இதெல்லாம் இருக்க சகித்துக்கொள்றோம். சகித்து எல்லாத்தையும் கட்டுவிக்க தேவன்கிட்ட கேட்கிறோம். இப்போ நம்மகிட்ட தேவன் அன்பா இருக்கார். எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்போ சிட்சை கிடைக்குதா என்பது நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த மாதிரி நீங்கள் வசனங்களை பைபிள் படிக்கிற மனுஷங்களா இருந்தால் இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா இல்லையா, அது என்னை கடிந்து கொள்ளுகிறதா என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். போருமா, நானும் நல்லவன் சொல்கிறேன், நீங்களும் நல்லவன் சொல்கிறீங்க. வேற இப்போ நான் ஒரு வகையாக பின்பற்றிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு வகையாக பின்பற்றிட்டு இருக்கீங்க. எப்படி? அது வழி ஒன்றே ஒன்று தாங்க. சபையின் மூலமாக வேலை செய்கிற பொழுது சிக்ஷை பலமானதாக இருக்கும். ஆனால் தனி மனித வேலை செய்யும்போது சிக்ஷை அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும். பாருங்க, நீங்கள் ஒரு சாதாரண சுவிசேஷகனாக இருந்து வேலை செய்வதற்கும் மூப்பராக இருந்து வேலை செய்வதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நிறையாவே வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் அந்த காரியங்களில் தேவனானவர் நம்மில் அன்பா இருந்து வேறு வகையான சிக்ஷையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம அனுதினமாக வளர்ச்சி அடைவதற்காக தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 1:12 அநேக மக்கள் இப்படி சொல்றாங்க. ஆமா, அருமையா போதிக்கிறாங்க, அருமையான வசனம், கேட்கறதுக்கு அருமையா இருக்கு. ஆமா, அது போதுமா? பிள்ளைகள் பெற்றோர், இது என்னுடைய பெற்றோர், இவங்களை வளர்த்தாங்க, அப்படி சொன்னா போதுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? பாருங்க, ஏற்றுக்கொள்ற அளவுக்கு பெற்றோர் சிறப்பானவங்களா இருக்கணும்ல. பெற்றோர் ஒரு மாயமானவராக இருந்தா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? பெற்றோர் ஒரு பொய்யரா இருந்தா எப்படி பிள்ளைங்க ஏற்றுக்கொள்வாங்க? பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர் தன்னை தாழ்த்துகிறவங்க இருக்கணும். பெற்றோர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு சலுகை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையே. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக எவ்வளவு சகிப்புத்தன்மையோட, எவ்வளவு பொறுமையோட, எவ்வளவு அவங்க சகித்து எல்லாவற்றையும் தாங்கி வளர்கிறார்கள் என்பது நாம் பார்க்கணும். பிள்ளைங்க பார்ப்பாங்க. அப்போ பெற்றோர் என்று சொன்னால் மட்டும் போதுமானா ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நடந்து கொண்டார். தாவீது தனக்கு போதித்த எல்லாரை காட்டிலும் எப்படி ஞானமானாரு? அப்ப அவங்க போதித்தவங்க என்ன இருப்பாங்க? ஏன் அவங்க வளராம போனாங்க? எதுக்காக? அவங்க என்ன நடந்துச்சு? அப்போ போதித்தவங்களோட எப்படி ஞானமாயிருப்பாரு? அப்போ வேத வாக்கியங்கள் தான் அவரை ஞானம் உள்ளவனாக்கி இருக்குது. அப்படின்னா அனுதினமாக இவர் அதிலேயே தாகமாக இருந்திருக்காரு. அவங்க என்ன இருப்பாங்க? என்ன இருக்காங்கன்னு சொல்லல, இவர் வளர்ந்துருப்பார்னா அவங்க என்ன இருப்பாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுது.
அப்படியானா நாம் நினைக்கிறோம் பெற்றோர்னா பணத்தை கொடுத்தா சரியாக போச்சா, பிள்ளைகளுக்கு தேவையான வாகனங்களை மற்றதை வாங்கி கொடுத்தா சரியாக போச்சா. நடக்கையை பார்க்குறாங்க, அவங்களுடைய செயல்பாடை பார்க்குறாங்க, சுத்தமாக பார்க்கணும். அதில் மாயத்தனமோ ஏமாற்றுத்தனமோ பொய்த்தனமோ வஞ்சகமோ மற்ற பிள்ளைங்களை இடர பண்ணுறதோ மற்ற பிள்ளைங்களை புண்படுத்துறதோ ஒரு பொல்லாப்பு அங்கே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு அங்கே இருக்கணும். அப்போ தான் அது பின்பற்றப்பட முடியும். பொல்லாப்பை பார்க்கும்போது மக்களுக்கு புரிஞ்சிடும், இது பொல்லாப்பு. அப்போ அந்த பிள்ளைகள் பெற்றோர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாதான் பிள்ளைகளாகும்படி வர அதிகாரத்தை வர கொடுக்கணும். பாருங்க, ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கறது இல்லை, ஒரு பகுதி அது. ஆனா ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல அர்த்தம் கொடுக்கும். ஆனா பிறகு அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்காதவங்க பிள்ளைகளா இருப்பாங்களான்னா அங்க பதில் இல்லை. அதிகாரம் கொடுத்தாதான் பிள்ளைகளா இருக்காங்க. அப்படி அதிகாரம் பெற்றவங்க எப்படி பிறந்தாங்கன்னு சொல்றார் யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய விருப்பத்தினாலாவது பிறவாம தேவனால் பிறந்தாங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டு இரக்கம் பெறாமல் இருந்தோம். அந்த இரக்கத்தை பெற்று அந்த வார்த்தை போதிக்கப்பட்டு நாம் பிறந்திருக்கிறோம். அப்போ 2 கொரிந்தியர் 6:17-18 பிள்ளைகள் ஆகிறார்களா, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்க வேண்டுமா? நிச்சயமாக அதிகாரம் கொடுக்க வேண்டுமானால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 6:17-18 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். எது அசுத்தம் பாருங்க, அதே நீங்க 14 படிச்சுட்டு வந்தீங்கன்னா எது அசுத்தம்னு அவரே சொல்றாரு. அந்நிய நுகம், இருள், அவிசுவாசி, விக்கிரகங்கள், இப்படி நிறைய பிரிச்சு பார்த்து வர இல்லையா? பிரிச்சு பார்த்து வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. அந்நிய நுகம் சொல்றாரு, அவிசுவாசி சொல்றாரு, அநீதி சொல்றாரு, இருள் சொல்றாரு, பேலியால் சொல்றாரு, அவிசுவாசின்னு சொல்றாரு, விக்கிரகங்கள் சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் அசுத்தம். இந்த அசுத்தங்களை விட்டு நம்ம நீங்கணும். நான் எங்க அசுத்தங்கள்ல இருக்கேன்? நான் பாட்டு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மக்களோட கூடிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்றோம். அப்படியானா நாம விதிமுறையை மீறி இருக்கிறோமா? தேவனுடைய பிரமாணங்களை மீறி வேலை செஞ்சிருக்கிறோமா? தங்களுடைய இச்சைகளுக்காக பிரிந்திருக்கிறோமா? விருப்பத்துக்காக பிரிஞ்சிருக்கிறோமா? அந்த நிலை அசுத்தமா இல்லையா? பாருங்க, நீங்க அடுத்த இடத்துல ஒரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா எது அசுத்தம்னா, நம்ம ஆரம்பத்தில் சிக்ஷையை சகிக்க முடியாம நாம தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டதற்காக நம்முடைய இச்சைக்காக நாம பிரிக்கப்பட்டோம். அது அசுத்தமா இல்லையா? அந்த அசுத்தத்தை நீக்கி நம்ம பிரிஞ்சு வரணுமா இல்லையா? பாருங்க, மக்கள் அசுத்தம் இல்லை, நாம செய்த செயலே அசுத்தமா இருக்கு. அந்த செயலை நம்ம நிராகரிச்சிருக்கோம். யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ராயனே இல்லாமல் வேறு யாரு ராஜா என்றாங்க. வேற ஒருத்தரை நமக்கு அதிகாரியாகவோ நமக்கு உரியவராகவோ எடுத்துக்கொள்ளும் போது அது உண்மையிலே அதுவா? யூதர்கள் எடுத்துக்கொண்டது அதுவா? அது பொய் தானே. பாருங்க, அப்படியானால் நாம எது அசுத்தம் அப்படிங்கிறது இங்க ஒரு சூழ்நிலை, நம்முடைய பாகத்தில் எது அசுத்தங்கிறது அது ஒரு சூழ்நிலை. நம்ம அப்படி பிரிந்து வரும்போது நாம் என்ன செய்யறோம்னா, அப்போதான் அவர் நமக்கு பிதாவா இருக்காரு, அவருக்கு நம்ம குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கோம்.